ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி வந்து NSD CAD சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைன்னா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு கோர்ஸ் ப்ளஸ் டிஸ்கவுண்ட் ரெண்டுமே சேர்த்து 3,999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்ட் நான் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி வேணுன்றவங்க ஒரிஜினல் ட்ரீம் கிரியேட்டர்ஸ் நம்மளையே கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கிங்க. மார்க்கெட்டில் நிறைய ஃபேக் சேனல்ஸ் இருக்குது, எதுலேயும் போய் ஏமாற வேண்டாம். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த எக்ஸாக்ட் சார்ட் நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய கம்யூனிட்டியில் ஷேர் பண்ணதான். இது வந்து டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி இது ஒரு சிங்கிள் OB ஆர்டர் பிளாக் அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆர்டர் பிளாக்லேயும் ஒன்று கூட. நம்ம கொடுக்குறது ஒரே ஒரு ஆர்டர் பிளாக் தான். அந்த ஒரு ஆர்டர் பிளாக்லேயே உங்களுக்கு வந்து ஆக்டிவ் ஆகி டார்கெட் அடிச்சுட்டு வந்துடும். சரிங்களா? அதுதான் வந்து சிங்கிள் OB ஆர்டர் பிளாக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ வந்து நம்ம டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்துட்டோம். டார்கெட் அடித்ததுக்கப்புறம் இது எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் ஒரு கிளான்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். சரிங்களா? NSD CAD இது வந்து டார்கெட் அடித்ததுக்கு அப்புறம். சரிங்களா? TP ஹிட் ஆனதுக்கப்புறம் இப்போ வந்து மார்க்கெட் ஓப்பன் பண்ணி என்னென்ன விஷயங்கள் பார்த்தோம், எதனால் இது TP போயிருக்குது அப்படின்றத நம்ம நீட்டாக வந்து அனாலிசிஸ் பண்ணலாம். சரிங்களா? அதுக்கு நான் எடுத்துக்கிட்ட ஆர்டர் பிளாக் பார்த்தீங்கன்னா NSD CADயில் 1 hour டைம் ஃப்ரேமில் ஒரு சார்ட்டை வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து மார்க்கெட்டில் என்ன ட்ரெண்ட் வந்து போயிட்டுருக்கு அப்படின்றத நம்மளுடைய ஃபஸ்ட்டு விஷயம். சரிங்களா? மார்க்கெட்டில் ஒரு அப் ட்ரெண்ட் வந்து மார்க்கெட் போயிட்டுருக்கு. சரிங்களா? பிரேக்கப் ஸ்ட்ரக்சர் கொடுத்து அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. இந்த இடத்துல பை பண்ணுறது பார்த்தீங்கன்னா ப்ரோ ட்ரெண்டுன்னு சொல்லுவோம், செல் பண்ணுறது கவுண்டர் ட்ரெண்டு. சரிங்களா? சார் அப்புறம் ஏன் நீங்கள் வந்து இந்த ஆர்டர் பிளாக் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்து உங்களுக்குள்ளே தாராளமாக வரலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு லிக்விடிட்டி வந்து மார்க்கெட் வந்து கீழே வந்து கலெக்ட் பண்ணிடுச்சு. சரிங்களா? இந்த இடத்துல இது வரைக்கும் லிக்விடிட்டியை மார்க்கெட் கலெக்ட் பண்ணிடுச்சு. மேலே வந்து ஒரு டபுள் டாப் லிக்விடிட்டியை வந்து மார்க்கெட் கிரியேட் பண்ணிட்டு ரெடியாக வந்து நின்றுட்டுருக்கு. இதான் வந்து ஃபஸ்ட்டு நம்மளுடைய மேஜர் பாயிண்ட்டு. இது ஒரு பக்கத்தில் இருக்கிறப்ப மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடலாம். டேரெக்டாக மார்க்கெட் வந்து நம்மளுடைய ஆர்டர் பிளாக்ல அடிக்குது. ஆர்டர் பிளாக்ல அடித்தோன்னா நம்ம என்ன பண்ணுறோம், டேரெக்டாக வந்து ஒரு 5 minutes டைம் ஃப்ரேமுக்கு வந்து மார்க்கெட்டை மாற்றுறோம். மார்க்கெட்டை மாற்றிட்டு கவுண்டர் ட்ரெண்ட் அப்படின்றதுனால நமக்கு டபுள் கன்ஃபர்மேஷன் வேணும். சரிங்களா? டபுள் CHO வந்து வேணும். ஃபஸ்ட்டு செகண்ட் 2 CHO வந்து மார்க்கெட்டில் வேணும். மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். இப்போவே மார்க்கெட் வந்து இம்பேலன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க, மார்க்கெட்டில் அதை ஃபில் பண்ணிருச்சா அப்படின்றத நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். மேலே இருக்கிற இந்த ஆர்டர் பிளாக் தான் நமக்கு வந்து இப்போ வேலிடான ஒரு ஆர்டர் பிளாக். மார்க்கெட் வந்து இம்பேலன்ஸை டேப் பண்ணிடுச்சு. சரிங்களா? இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து வரணும். இந்த மாதிரியான ஆர்டர் பிளாக் வந்து ஹைலி பவர்ஃபுல் ஆர்டர் பிளாக்கும் கூட. ஏன்னா ஸ்வீப் பண்ணியிருக்குது, இங்கே வந்து ஒரு CHO பண்ணிடுச்சு. ஹைலி வேலிட் ஆர்டர் பிளாக். நம்ம என்ன பண்ணலாம், ஒரு டைம் ஃப்ரேமை இன்க்ரீஸ் பண்ணி அங்கே ஏதாவது நமக்கு ஆர்டர் பிளாக் சிக்குதான்னு பார்க்குறோம். இதில் நமக்கு சிக்கலை. ஸோ இன்னொரு டைம் ஃப்ரேம் நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல ஏதாவது நமக்கு இருக்கா அப்படின்றத பார்க்குறோம். இந்த இடத்துலையே வந்து நீட்டாக டேப் ஆகி கீழே இறங்கிட்டு இருக்குது. இந்த இடத்துல நமக்கு அக்ரெசிவ் என்ட்ரி இருக்குது. ஸோ வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் மார்க்கெட்டில். இப்போ வந்து மார்க்கெட்டில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு என்ட்ரி வந்து இந்த இடத்துல நமக்கு பிக் ஆகுது. சரிங்களா? நம்ம இந்த ஒரு ஆர்டர் பிளாக்கை மார்க் பண்ணிவிடுவோம். இங்கே என்ட்ரியே பிக் ஆகுது. சரிங்களா? ஆல்ரெடி நமக்கு CH பண்ணதுனால டேரெக்டாகவே இந்த இடத்துல வந்துச்சுன்னா நம்ம ஒரு என்ட்ரியை வந்து தாராளமாக ப்ளேஸ் பண்ணலாம். சரிங்களா? இல்லை சார் எனக்கு லோவர் டைம் ஃப்ரேமில் நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்றதுனால நான் டேரெக்டாக வந்து என்ட்ரி போடுறதுனாலும் நீங்கள் வந்து தாராளமாக போட்டுக்கலாம். அது வந்து இஷ்யூ இல்லை. ஆனால் இது லிக்விடிட்டியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போடணும். சரிங்களா? அதுதான் வந்து மெயினான ஒரு விஷயம். சரிங்களா? லிக்விடிட்டியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா டேரெக்டாக நீங்கள் மேலேயே போட்டுக்கலாம். அது வந்து உங்களுடைய ஓன் வில்லு தான். இப்போ வந்து மார்க்கெட் இது வரைக்கும் வரும் அப்படின்றது நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். மார்க்கெட் முதல் எடுக்குதா அப்படின்றத பார்க்கணும். டேரெக்டாக போகுது, எடுக்குது, எடுத்தோன்னே ஒரு ஷூட் அப். சரிங்களா? டேரெக்டாக வந்து கீழே வருது. சரிங்களா? கீழே வந்து அடிச்சிருச்சு. இது வந்து டார்கெட் 1. இப்போ வந்து மார்க்கெட்டில் அதிகபட்சமாக மிட்டிகேட் ஆகுது அப்படின்னா இந்த ஆர்டர் பிளாக் வந்து அதிகபட்சமாக மிட்டிகேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஆர்டர் பிளாக்குக்கு பவர் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா பவர் வந்து லோவாக தான் இருக்கும். சரிங்களா? அப்போ மார்க்கெட் வந்து என்ன பண்ணும், இந்த லிக்விடிட்டியெல்லாம் எடுக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணும். சரிங்களா? இதுதான் வந்து மேஜரு. இதை வந்து இந்த கான்செப்ட் வந்து இப்படி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஒரு டே டைம் ஃப்ரேமுக்கு வந்து மார்க்கெட்டை வந்து மாற்றிக்கிறேன். சரிங்களா? ஒரு டே டைம் ஃப்ரேமுக்கு மார்க்கெட்டை நான் வந்து மாற்றிக்கிறேன். இப்போ டே டைம் ஃப்ரேமில் என்ன ட்ரெண்ட் வந்து போயிட்டுருக்கு அப்படின்றத ஜஸ்ட் ஒரு சின்ன அனாலிசிஸ் பார்க்கலாம். மார்க்கெட் இப்படி வந்துட்டுருக்கு. ஜஸ்ட்டு நமக்கு பார்க்குறக்கு இது என்னன்னு தோணுது அப்படின்னா ஒரு செல்லு. சரிங்களா? மார்க்கெட் செல்லில் இருக்குது. செல்லுன்னா ஏதோ ஒரு இடத்துல மார்க்கெட்டை எடுக்க போகிறான், எடுத்துகிட்டு இந்த லோவை எடுக்கணும். சரிங்களா? இதை வந்து பாயிண்ட்டு. எந்த இடத்துல எடுக்க போகிறாங்கிறத மட்டும்தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அது மட்டும்தான் நம்மளுடைய வேலை. சரிங்களா? அதுதான் வந்து சிம்பிளான ஒரு விஷயம். இப்போ 4 hours நம்ம ஆர்டர் பிளாக் எடுத்த அதே இடத்துல ஒரு 4 hours ஆர்டர் பிளாக் இருக்குது. சரிங்களா? சிட்டிங் வந்து இருக்குது. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு இது வந்து கிளியராக இருக்கும். சரிங்களா? என்ன அப்படின்னா எதனால்
நான் 1 ஹவரில் இந்த ஒரே ஒரு சிங்கிள் ஆர்டர் பிளாக் எடுத்திருக்கேன் அப்படின்றது கொஞ்சம் வந்து கிளாரிட்டியாக இருக்கும். சரி, ஒரு ஓவர் வியூ வந்து இப்போ உங்களுக்கு கிடச்சிருக்கும். என்னென்னா 4 ஹவர்ஸில் வந்து நமக்கு ஒரு டேப் இருக்குது. அதனால தான் இந்த இடத்துல நமக்கு வந்து இந்த ஆர்டர் பிளாக்கை இவங்க வந்து பிக் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கும். சரிங்களா, இந்த ஆர்டர் பிளாக் இன்னும் எப்படி சார் வேலிட் பண்ணலாம் அப்படின்னா, சரி இப்போ ஆர்டர் பிளாக்கெல்லாம் ஓகே. இப்போ வந்து நமக்கு லிக்விடிட்டி வந்து இங்கே வந்து இதாகிடுச்சு, மிட்டிகேட்டு. அப்போ வந்து இது வீக் ஆகி இது என்ன ஆகும், ஒரு லிக்விடிட்டியாக ஃபார்ம் ஆகும். மார்க்கெட் என்ன பண்ணுது, டைரெக்டாக எடுக்குது. எடுத்தோன்னே இந்த இடத்துல ஒரு சிஹெச் நமக்கு கொடுக்குது. கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இந்த இடத்துல நமக்கு வந்து மேஜர் சிஹெச், இது மைனர்னு நம்ம சொல்லுவோம். சார் இது எனக்கு மைனர்லாம் வந்து எனக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது சார், அதனால் நான் இங்கேயே வச்சுக்கிறனால அது உங்களுடைய விருப்பம் தான். சரிங்களா, இது வந்து பார்க்கக்கூடாதா அப்படின்னா வந்து ஸ்மாலர் டைம் ஃப்ரேமுக்கு நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிளியர்டே ஆயிரும். சரிங்களா, இப்போ வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நான் மாற்றிருக்கேன். இந்த இடத்துல பார்த்தோம்னா உங்களுக்கு இங்கேயே ஒரு சிஹெச் நடக்குது. ஏன்னா 15 மினிட்ஸில் உங்களுக்கு மேஜர் இது தானுங்க, இதுதான் உங்களுக்கு சிஹெச் பாயிண்ட்டு. டேரெக்டாக வந்து என்ன பண்ணுது, மார்க்கெட்டு எடுத்துகிட்டு போகுது. ஸோ என்ன பண்ணலாம், 15 மினிட்ஸில் இங்கே ஒரு என்ட்ரியை நான் வந்து ப்ளேஸ் பண்ணுறேன். சரிங்களா, இங்கே ஒரு என்ட்ரி, இங்கே என்னுடைய ஸ்டாப் லாஸ்ன்னு கூட நம்ம வச்சுக்கலாம். டார்கெட் பார்த்தோம்னா கீழே வரைக்கும் நான் எழுதிட்டு போகிறேன். சரிங்களா, இவ்வளோ தான் வந்து விஷயம். சரிங்களா, கீழேன்னா எது வரைக்கும் அப்படின்னா நான் மிட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக் எனக்கு வந்து தேவை இல்லைங்களா. நான் மிட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக் எனக்கு எங்கெங்கே இருக்குதோ அங்கே எல்லாம் நான் வந்து வைக்க போகிறேன். இது 1ன்னு வச்சுக்கலாம், டிபி 1. சரிங்களா, அடுத்தது நான் மிட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக் இங்கே அவ்வளோவா இல்லை. இது ஒரு நல்ல ஒரு கேண்டில், ஸோ இதை நம்ம எடுத்துக்க தேவையில்லை. அடுத்த டிபியே இங்கே தான், இதுதான் டிபி 2. சரிங்களா, ஸோ இது வரைக்கும் எனக்கு வந்து வருது சார் அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கலாம். சார் இது பாசிபிளா அப்படின்னா கண்டினியூவாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பாசிபிள் தான். சரிங்களா, இது வரைக்கும் மார்க்கெட் போகும் அப்படின்றத நம்ம வந்து எய்ம் பண்ணலாம். இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னொரு இது சொல்லணும், இங்கே எடுக்கிறதுக்கு எனக்கு வந்து விருப்பம் இல்லை அப்படின்றவங்க தாராளமாக இந்த பிளேஸில் வந்து எடுக்கலாம். சரிங்களா, இங்கே ஒரு என்ட்ரி போட்டு இதை நம்ம வந்து என்னென்னு சொல்லுவோம், ஆர்டர் ஃப்ளோ என்ட்ரி ஆர்எல்ஸ் பிரேக்கர் என்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, பிரேக்கரு இங்கே நம்மளுடைய டார்கெட்டு, இது வந்து டிபி. சரிங்களா, இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். இல்லை வெயிட் பண்ணி நான் வந்து ஆர்டர் பிளாக்கில் தான் அடி பண்ணால் அதுவும் உங்களுடைய விருப்பம் தான், டேரெக்டாக வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து டார்கெட் வந்து ஹிட் ஆகிடுச்சு. இப்போ வந்து மார்க்கெட் வந்து என்ன ரேஷியோ வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 1:5 வரைக்கும் வந்து கொடுத்துருக்கு. பட் இவ்வளோ ஸ்டாப் லாஸ் தேவையானா இது வரைக்குமே உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து போதுமானது. பட் சேஃபர் ஜோனுக்கு 4 ஹவர்ஸில் வந்து வைக்கிறது கொஞ்சம் நீட்டாக இருக்கும், அவ்வளோதான் வந்து விஷயம். சரிங்களா, இது வரைக்கும் எடுத்திங்கன்னா கூட ஒரு 1:14 வருது. அதனால தான் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு வியூ வந்து கிடச்சிருக்கும், எதனால் இந்த இடத்துல மட்டும் கவுண்டரில் ஒரே ஒரு ஆர்டர் பிளாக் நம்ம கொடுத்தோம் அப்படின்றது. ஓகேங்களா, ஓகேங்க, இன்றைக்கி நம்ம நிறைய விஷயம் பார்த்துட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஒன் செகண்ட் நம்ம சொல்ல வேண்டிய சின்ன அனௌன்ஸ்மெண்ட், நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் வேணுன்றவங்க ஒரிஜினல் டீம் கிரியேட்டர்ஸ் நம்மளையே கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. தேவையில்லாத சிக்கலில் மாற்ற வேண்டாம். ஓகே, ஹேவ் எ கிரேட் டே. தேங்க்யூ. ஹாப்பி ட்ரேடிங்.